நீங்க ஒரு ஜாபுக்கு போக போறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல. ஆனாலும் ஃபர்ஸ்ட் மாசத்திலே 70,000 80,000 சேலரி குடுப்பாங்க. பிளஸ் உங்களுக்கான ஹவுஸ் ரென்ட்டையும் குடுத்துட்டு, பென்ஷன், பிஎஃப், இன்சூரன்ஸ் அண்ட் இது மட்டும் இல்லாம ஃபர்னிச்சர் அலோவன்ஸ் இதெல்லாம் குடுத்துட்டு, உங்களுக்கு சும்மா பெஞ்ச தேய்ச்சுட்டு போற மாரி வேல குடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ பிஓ ஒர்க் பிரஷர், பிரஷர், பிரஷர் அப்படின்னு ஸோ எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காங்க. யாரு பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி லைஃப்ல செட்டில் ஆயிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தவங்க. ஆல்ரெடி செட்டில் ஆயிருப்பாங்க. அவங்க அப்பா, அம்மாலாம் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. ரைட்டுங்களா? அப்படி இல்லன்னா, இந்த ஜாப்ல இருந்து ஃபேமிலிய செட்டில் பண்ணிட்டுப்பாங்க. அவங்க ஃபேமிலி செட்டில் ஆயிட்டுக்கும். ஓகேங்களா? இவரு இந்த ஜாப்க்கு வந்ததுக்கப்புறம், நெக்ஸ்ட் ஃபர்தரா வேற ரெகுலேட்டரி பாடி அந்த மாரி எக்ஸாம்க்கு மூவ் ஆகுறது. ஐடியாவுல இருக்கிறவங்க இந்த மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரஷர் இருக்கும் தான். எந்த ஜாப்ல பிரஷர் இருக்காது? 70,000லேருந்து 80,000 ஃப்ரெஷருக்கே சேலரி குடுக்குறாங்கன்னா, எதுக்கு சும்மாவா குடுப்பாங்க? ஃப்ரெஷருக்கு தான். ஃப்ரெஷருக்கு சேலரி குடுக்குறாங்கன்னா, அங்க பிரஷர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பிரஷர ஹேண்டில் பண்றதுக்கு தான் ஃப்ரெஷருக்கே அவ்வளோ பெரிய சேலரி குடுக்குறாங்க. ஓகேங்களா? இது தெரியாம, தெரியாம இல்ல, தெரிஞ்சே தான் சொல்றாங்க. நெறைய சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஓல நாட்டம் இல்லாத செட்டில்டான ஃபேமிலி. ஒருத்தங்களுக்கு பசிக்குது அப்டின்னா, அவங்களுக்கு சாப்பாடு என்ன குடுத்தாலும் சாப்ட்டுருவாங்க. நல்ல ஒரு கட்டு கட்டி பிரியாணியா கட்டி கட்டி உட்காந்துட்டு இருக்கவங்ககிட்ட போயிட்டு, ஒரு பழைய சோறோ, ஒரு கூழோ குடுத்தா குடிப்பாங்களா? இதுவே அவங்க பசியில இருந்தா, ஒரு 3 நாள் பட்டினி போட்டு இருப்பானுங்க. எத குடுத்தாலும் சாப்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி தான். ஜாப் பிரஷரா தாங்க இருக்கும். சேலரி அதிகமா இருந்தா பிரஷரா தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் வேணுமா? இல்ல உங்களுக்கு சொகுசு வேணுமா? எதுக்கு நீங்க கேட்கறது எப்டி இருக்குன்னா, எனக்கு வந்து நான் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன்னா, நான் வேலையே செய்ய மாட்டேன். எனக்கு சேலரி மட்டும் மாசம் மாசம் வந்துரணும். அந்த மாரி எந்த ஜாப்பாச்சும் இருக்குங்களா? பிரைவேட்லயோ, பப்ளிக் செக்டார்லயோ ஏதாச்சும் இருக்குங்களா? நீங்க சொல்றீங்கல்ல ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம். ஓகேங்களா? ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் எக்ஸாம். இன்சூரன்ஸ் எக்ஸாம்ல ஏஓலாம் ப்ரெஷர் இருக்கு. நீங்க நெனைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. அசிஸ்டன்ட்னா அது டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லா வேலையிலும் ஒர்க் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? எவ்வளோ பேர் உங்களால பாஸ் பண்ண முடியும்? எல்ஐசி அசிஸ்டண்ட்ட தவிர, எஃப்சி அசிஸ்டண்ட்ட தவிர, மீதி எந்த இன்சூரன்ஸ் எக்ஸாமும், எந்த ரெகுலேட்டரி பாடி எக்ஸாமும் காம்பீட்டேட் பண்ணி கிளியர் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐபிபிஎஸ், பியூ அளவுக்கு உங்களால ஈஸியா வேற எந்த எக்ஸாமும் கிளியர் பண்ண முடியாது. எக்ஸாம் டஃப்பா இருக்கும். கட் ஆஃப் கம்மியா வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கும் வந்து ஐபிபிஎஸ், பியூல ஒர்க் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிகாஸ் நான் ஆல்ரெடி செட்டில்டு மாதிரி. ஓகேங்களா? செட்டில்டுனா கூட எனக்கான பேக்கப் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். என்னுடைய கோல் வேற. ஓகேங்களா? அதுக்கு பிஓல நான் ஒர்க் பண்ணுவேன் ஃபிரெண்ட்ஸ். பட் ஆனா, இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு இந்த வருஷத்துக்கு அது எனக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நான் பிஓவா கூட போவேன். ரைட்டுங்களா? இந்த வருஷம் நெனச்சிருந்தா நான் பிஓவா போயிருக்க முடியும். பட் நம்ம ஒரு கமிட்மெண்ட் எடுத்துட்டா, நம்ம மத்த கோல்ஸ பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வேற. நீ போய் அந்த வேலையும் செய்வ. அதுலேருந்து மாசம் 80,000 90,000 சேலரி. ஹவுஸ் ரென்ட் 30,000 வாங்கிப்பீங்க. அதுக்கப்புறம் இல்லாம பிஎஃப், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் வாங்கிப்பீங்க. ஆனா, இந்த வேலை மேல குறை சொல்லுவீங்க. அதெல்லாம் இருக்கிறது வாஸ்தவம் தான். ஓகேங்களா? இருக்கும். பிரஷர் இருக்கும். அது மேல உங்களுக்கு அதிருப்தியும் இருக்கும். ஆனா, நீங்க படிக்கக்கூடிய பசங்க கிட்ட போய் இத சொல்றதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அவங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது கான்ஃபிடென்ட்டா படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது கான்ஃபிடென்ட்டா படிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாருங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஆஸ்பிரண்ட் அவங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணியிருந்தவங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்து படிச்சிருப்பாங்க. கிளியர் ஆயிடுச்சு. தேங்க் யூ சொல்லி கொஞ்சம் கிரேட்ஃபுல்லா இருப்போம் அப்படின்ற மாரி பாராட்டி பேசியிருந்தாங்க. எனக்கும் பெருமையா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ உடனே கமெண்ட் செக்ஷன்ல வந்து, இந்த மாரி நீங்க 2 வருஷம் கிளர்க்கா ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஓ போங்க அப்படின்றாங்க. அவரு கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட் தெளிவா சொல்ட்டாரு. எனக்கு பிரஷரா பார்த்தெல்லாம் பயம் இல்ல அப்படின்ட்டு. ஓகேங்களா? பிரஷர் இருக்குங்க. சேலரி அதுக்கு தான் குடுக்குறாங்க. 40,000 சேலரி உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதுவே 40,000 சேலரி வாங்கிட்டு கன்னியாகுமரியில போஸ்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க தர்மபுரி இப்ப நான் வந்து மாரண்டல்லி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். என்னைய தூக்கி கன்னியாகுமரியிலயோ, இல்ல இந்த சைடு ரொம்ப தூரமா மதுரை, இல்ல தூத்துக்குடி அந்த மாரி போட்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். 1 நாள் ஆகும் போயிட்டு வர.
ஓகேங்களா? அடிக்கடி போயிட்டு வர முடியாது. அங்க போனா ரூம் எடுத்து தான் ஆகணும். 2000, 3000 தான் தருவாங்க கிளர்க்குக்கு ரூம் ரென்ட். பிஓன்னா எவ்வளோ ரூம் ரென்ட் இருந்தாலும் அவங்களே குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்ப நான் அ எதுல என் ஃபேமிலிய செட்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எத எத சூஸ் பண்ணுவாங்க? பிஓ தான் சூஸ் பண்ணணும். பெர் மந்த் உங்களுக்கு கையில 70,000 மினிமம் நின்றும். ஃபியூச்சர் கேரண்டியா மாசம் மாசம் 14,000 ஆட் ஆகும். எப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஒரு 5, 6 5,000லேருந்து 6,000 உங்ககிட்ட இருந்து பிடிப்பாங்க. உங்ககிட்ட இருந்து 5,000 பிடிச்சா அவங்க 7,000 போடணும். 10:14 ரேஷியோல. 40% அதிகமா உங்ககிட்ட இருந்து எவ்வளோ வாங்குறாங்களோ, அத விட 40% அதிகமா அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும் உங்க பென்ஷனுக்கு. அப்ப மாசம் மாசம் 14,000 எடுத்து 8.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட உங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டே வருவாங்க. ரிட்டயர் ஆகும்போது உங்களுக்கு குடுத்துக்கிட்டே வருவாங்க. ரிட்டயர் ஆகும்போது பல்க் அமௌண்ட் ஒண்ணு வரும். அப்போ உங்க ஃபேமிலி மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, உங்க அடுத்த ஜெனரேஷன செட்டில் பண்றீங்க. ஸோ அதுக்காக நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். பிரஷர் இருக்க தான் செய்யும். அதை நீங்க ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. நீங்க பிஓ போயிட்டா வேற எதுவுமே பண்ணாதீங்க. இந்த வொர்க்க மட்டும் பண்ணுங்க. வேற எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? காலையில எந்திரிக்கிறீங்களா? 9 மணிக்கு போறீங்களா? நைட்டு 8:00 வரை ஆகும். நைட்டு காலையில ஒரு 9:45க்கு போனீங்கன்னா, ஈவினிங் 8, 9 கூட ஆகும். ஓகேங்களா? ஸோ சாட்டர்டேக்கு ஹாலிடேக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க. மேபி குடுத்துருவாங்க. அந்த மாரி சாட்டர்டே, சண்டே ஹாலிடே வந்துட்டா, அந்த நாள்ல நீங்க ஜாலியா இருந்துக்கோங்க. இப்போ 1 வீக் டூ 1 வீக்ஸ் ஹாலிடேஸ் இருக்கு. ஸோ அத நீங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வொர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக. ஓ எந்த வொர்க்கு சரி நீங்க ஒரு பிரைவேட் ஜாப்ல நீங்க போய் வொர்க் பண்ணி பார்த்துருந்தீங்களான்னா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பிரைவேட் ஜாப்ல ஒரு புரொடக்ஷன் கம்பெனில போயிட்டீங்கன்னா, 14,000 15,000 தருவாங்க. 14 இப்போ இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு 18 குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த 14லேருந்து 18க்கு பெர் டே 10 டூ 12 ஹவர்ஸ் பிசிக்கல் வொர்க் பண்ணணும். நீங்க டெஸ்க்டாப் வொர்க் கிடையாது. பிசிக்கல் வொர்க் பண்ணணும். சும்மாலாம் குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒரு நாள் லீவ் எடுக்க முடியாது. நீங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலனா டக்குனு ஃபயர் பண்ணிருவாங்க. சரி, நான் ஐடி கம்பெனி போயிட்டேன் சார். ஐடி கம்பெனி எல்லாம் நீங்க பிரஷர பத்தி பேசக்கூடாது. ஐடி கம்பெனி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு, இந்த ஜாபையும் அதையும் கம்பேரே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுல என்னதான் அவங்க பிரஷர் போட்டாலும் உங்கள வேலைய விட்டு தூக்க மாட்டாங்க. ஃபயர் பண்ண மாட்டாங்கன்ற தைரியத்தோட நீங்க இருப்பீங்க. ஐடி கம்பெனிலாம் அப்படி திட்டுவாங்க. நீங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னா தூக்கிருவாங்க. வேலைய விட்டு தூக்கிருவாங்க. அதே மாதிரி பேங்க்ன்றது ஒரு ரொட்டீன் ஜாப். உங்களுக்கு தெரியாத வேலை இல்ல. தெரிஞ்ச வேலைய செய்ய போறீங்க. ஐடி அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொரு 4 மாசத்துக்கும் புதுசு புதுசா கத்துக்கணும். அப்டேட் பண்ணணும். அந்த சேலரி வாங்குறதுக்கு, நீங்க உங்கள அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க பெர்ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம, வேற சில வேலைகள்லாம் பண்ணணும். நீங்க பெர்ஃபார்ம் பண்றத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். பப்ளிக் செக்டார்லாம் அப்படி கிடையாது. நீங்க ஓவர் பெர்ஃபார்மும் பண்ண வேணாம். அண்டர் பெர்ஃபார்மும் பண்ண வேணாம். டெய்லி பண்ணக்கூடிய ரொட்டீன மட்டும் கரெக்ட்டா பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க டெய்லி பண்ணக்கூடிய ரொட்டீன மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுடைய ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அந்த மைண்ட் செட் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு இது கஷ்டமா தெரியாது. இது பிரான்ச்ச பொறுத்து வந்து பிரஷர் இருக்கும். கஸ்டமர்ஸ் கவுண்ட் இருக்கும். டார்கெட் பிசினஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? பட் எல்லாமே டூயபிள் தான். நீங்க ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு மேல காசு பார்த்ததுக்கப்புறம் உங்க மைண்ட் மாறும். அது வேணா கரெக்ட்டு தான். நீங்க வேற ரெகுலேட்டர் பாடிக்கு போறீங்களா? அது உங்களுடைய ஒப்பீனியன் அது. உங்களுக்கு கரெக்ட் அது. பட் அத நீங்க ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட திணிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க பிஓ எக்ஸாம் படிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. இருக்கிறதுலயே படிச்சு பாஸ் பண்ணி ஈஸியா வேலை வாங்கக்கூடிய ஜாப் பிஓ ஜாப் தான். ஐபிபிஎஸ், பிஓ தவிர வேற எந்த எக்ஸாமும் கிடையாது. ஈஸி. எல்லா செக்ஷனும் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணா இந்த எக்ஸாம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பட் ஒன்ஸ் இந்த தாட்ட அவங்க உள் வாங்கிட்டாங்க அப்படின்னா, மேபி சில பேர் மிஸ்கைட் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதில பணக்காரங்களுக்கு, அந்த மாரி செட்டில் ஆனவங்களுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. அவங்க அப்படி போயிட்டாங்கல்ல, அவங்க ஃபேமிலி இத நம்பி தான் இருக்கும் சில பேரெல்லாம். இத கிளியர் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலிய செட்டில் பண்ணிடலாம். எஜுகேஷன் லோன் இருக்கும். அக்கா, தங்கச்சி கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. என்னடா நீ 90ஸ் கிட் தான் நானு. ஓகேங்களா? பூமர் மாதிரி பேசுறேன்னு கூட நினைப்பீங்க. 2கே கிட்ஸே பயங்கரமா இந்த எக்ஸாம கிராக் பண்ணிட்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு 2கே கிட்ஸ் தான் அதிகமா இப்ப எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. வராங்க அவங்களுக்கு ஏன்னா ஆன்லைன்ல ஆ 90ஸ் கிட்ஸ் எல்லாம் இப்ப இந்த 28லேருந்து ஒரு 30 ரேஞ்சில இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, கன்வென்ஷனல் மெத்தட யூஸ் பண்றோம். பிரிப்பரேஷனுக்கு. அட்வான்ஸ் மெத்தட யூஸ் பண்ணி ஈஸியா கிராக் பண்ணிட்டு போறவங்க இப்ப இருக்கவங்க 2கே கிட்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்கள்ல நெறைய பேருக்கு நான் சொல்றது புரிய வராது. என்ன அப்டின்னா, அந்த ஒரு 27, 28 ஏஜுக்கு மேல போயிட்டா, என்னென்ன நடக்கும் அப்டின்றத நான் சொல்றேன் பாருங்க. உங்களுடைய
பிசிக்கல் ஹெல்த் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணாது. படிக்கிறதுக்கு உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த் சப்போர்ட் பண்ணாது. ஃபேமிலி ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும். மேரேஜ் ஆயிட்டா நான்லாம் மேரேஜ் பண்ணிட்டு கஷ்டப்படுறேன். ஏன்னா, அவங்களுக்கான டைம் நம்ம குடுக்கணும். நான் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கக்கூடிய ஆளு. இப்ப என்னால முடியறதில்ல. 7 மணிக்கு தான் எந்திரிச்சு வர முடியுது. ஏன்னா 4 டூ 7 நான் அங்க வீட்ல ஃபேமிலி கூட மார்னிங் என் பையன பார்த்துக்கிற வேலை இருக்கு எனக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. அதனால பணியில விடக்கூடாது. ஸோ ஏதானா ஒரு ஒர்க் இருக்கும். நான் இருக்கிறது வில்லேஜ் வேற. ஓகேங்களா? ஸோ நான் லாக் 7 மணி வரையும் நான் லாக். ஓகேங்களா? ஸோ மேபி இனிமேல் ப்ரெஷர் அது இப்போ இப்போ குறைஞ்சிருச்சு. பையன் நல்லா இருந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். பட் ஆனா இந்த மாரி ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட் வந்துரும். 28 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா, கமிட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பெண்களா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணிக்கன்னா எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும். வீட்ல இருக்க மாமியார சமாளிக்கணும். அதாவது சாப்பாடு பண்ணி போடணும், வீடு வலிக்கணும், அ கிளீனா வச்சுக்கணும். வேலைக்கே போலனா கூட இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும். ஒரு வுமனுக்கு, கல்யாணம் ஆன வுமனுக்கு. கல்யாணம் ஆகாத பசங்களுக்கு ஒரு விசேஷத்துக்கு போக முடியாது. எப்போ கல்யாணம் கல்யாணம்னு ஒரு பக்கம் தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் எந்த வேலைக்கும் போலேன்னுவாங்க. அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் போடுவாங்க. இதெல்லாம் தாண்டி உட்காந்து படிக்க முடிஞ்சா, 20, 22, 24, 25 வயசுல இருக்கக்கூடிய பையன் படிக்கக்கூடிய படிப்பு 28 வயசுல இருக்கிறவன் படிக்க முடியாது. நீ 24 வயசுல 22 வயசுல நீ ஒரு கிளர்க்கா போனேன்னா, 28 வயசுக்குள்ள நீ பிஓ புரமோட் ஆகி என்ஜாய் பண்ணிற முடியும். ஆனா 28 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஆள் கிளர்க்கா போய் அவன் என்னைக்கு புரமோட் ஆகுறது? சில பேர் அன்ரிசர்வ்டு கேட்டகரில இருப்பீங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரில இருக்கவங்களுக்கு அ 28ஓட முடிஞ்சுச்சு கிளர்க் எக்ஸாம். 31 வயசோட உங்களுக்கு கிளர்க் எக்ஸாம் முடிஞ்சிரும். ஏஜ் லிமிட் முடிஞ்சிரும். அப்ப ஏஜ் பார்ல இருக்கிறவங்களுக்கு பிஓ ஒன்லி அண்ட் ஒன்லி பிஓ தான். எக்ஸாம் பாஸ் பண்றதும் ஈஸி. நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு பாருங்க. அதுக்குன்னு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. பிஓ பாஸ் பண்றதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான ஜாப் கிடையாது. ஓகேங்களா? என்ன இந்த ப்ரெஷர்ன்னு நெறைய பேர் பேக் அடிக்கிறாங்க. அப்புறம் நெறைய பேர் இந்த எக்ஸாம் பாஸ் பண்றது கஷ்டம்னு மித்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம் கஷ்டம்னு மித்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் தூள் தூளா போட்டு உடைச்சுட்டாங்க இந்த வருஷம் ஐபிபிஎஸ். எவ்வளோ ஈஸியா இருந்துச்சு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நெறைய சொல்லியிருக்கேன். பட் ஆனா ஆர்கனைஸ்டா சொன்னேனான்னு தெரியல. ப்ரிப்பேர்ட் பண்ணாம ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அ எனக்கு தோணுனதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? என்ன இல்லங்க. சம்பளம் அதிகமா இருக்கு. ஃப்ரெஷருக்கு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஏன்னா சம்பளம் அதிகம். ஓகேங்களா? உங்களுக்கு ப்ரெஷர் வேணாம் அப்டின்னா, நீங்க பேங்கிங் ஃபீல்டுக்குள்ள வராதீங்க. வேற எந்த எக்ஸாம்க்கு வேணா போங்க. அதுலக்கு போனாலும் உங்களுக்கு ப்ரெஷர் வரும். ஏன்னா வேலை கிடைக்காது. பேங்க் எக்ஸாம்ல இவ்வளோ ஈஸியா கிடைக்கக்கூடிய இவ்வளோ குயிக்கா கிடைக்கக்கூடிய மாதிரி வேலை மத்த ஃபீல்ட்ல எதுவுமே கிடைக்காது. அப்ப நெறைய பேர் கிளியர் பண்ணாம இருக்காங்களே! கன்சிஸ்டன்ட்டா இருக்க மாட்டாங்க. நான் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும்போது 4 இன்டர்வியூ போனேன். அதுல 2 எனக்கு ஃபைனல் செலக்ஷன்ல 1 மார்க், 2 மார்க் அவ்வளோதான் மிஸ் ஆச்சு. நான் ஸ்கோர் கார்டெல்லாம் போட்டிருக்கேன் போன வருஷம் சேனல்ல. இப்ப தான் போடுறதில்ல. எனக்கும் என்னுடைய ஸ்கோர் கார்டு, மை ஸ்கோர் கார்டு, மை ரிசல்ட், அப்படின்னு போடத் தெரியும். போட்டா எனக்கு வியூஸ் வரும். பட் அது எனக்கு வேலை அந்த வேலை எனக்கு கிடையாது. நான் டீச் பண்ணலான்னு இப்ப இறங்கியிருக்கேன். அதனால நான் அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டுருக்கேன். ஓகேங்களா? ஈஸிங்க பிஓ எக்ஸாம். சொன்னா கேளுங்க, படிங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. எக்ஸாம் பாஸ் பண்றது ஈஸி. ஒர்க் பண்றது ப்ரெஷர் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா, அதுக்கு சம்பளம் குடுத்துருவாங்க அவங்க. அந்த ப்ரெஷர ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. வேற எந்த வேலையிலும் சும்மாலாம் காசு குடுக்க மாட்டாங்க. 30,000 குடுக்குறோன்னா, 30,000க்கு தகுந்த ப்ரெஷர் இருக்கும். 70,000 குடுத்தா 70,000க்கு தகுந்த ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு சம்பளம் வேணுமா? இல்ல சும்மா உட்காந்து காசு தின்ன காசு வேணுமா? அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க உங்க பேருக்கு கல்யாணம் பண்றதுக்கு சில பேர் வேலை வேணும்னு கேட்பாங்க. அந்த மாரி கேட்டகரி இருந்தா இதெல்லாம் விட்டுருங்க வேண்டாம். உங்களுக்கெல்லாம் செட் ஆகாது பிஓலாம். இல்ல எங்க குடும்பம் எக்கேடு கெட்டு போனா என்ன? எங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணா என்ன? வீட்டுக்கு கடன் அடைச்சா என்ன? அடையே கட்டிக்க என்ன? நான் ஜாலியா இருக்கணும். அப்படின்னு சில பேர் கேட்டகரி யாருனா இருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு இருக்க மாட்டீங்க யாரும். அவங்களுக்கு இந்த வேலை செட் ஆகாது. அந்த மாரி மைண்ட் செட் இருந்தீங்கன்னா செட் ஆகாது. நான் மட்டும் தான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து யோசிக்க தோணும். அ ஸோ அவங்களெல்லாம் செட்டில் பண்றதுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா? அப்படின்ட்டு. அது அப் டூ யுவர் ஒப்பீனியன். ஓகேங்களா? நீங்க உங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி ஃபேமிலிய செட்டில் பண்றதில்ல. உங்க பையன நீங்க தான் செட்டில் பண்ண போறீங்க. ஓகேங்களா? உங்க பையனுடைய லைஃப்பையும் நீங்க செட்டில் பண்ண போறீங்க. அவங்களுக்கான ஜெனரேஷன் அவங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸ் வரக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் வச்சு பண்ண முடியும் உங்களால. அவங்க கல்யாணத்த ஈஸியா பண்ண முடியும் உங்களால. ஸோ நெறைய பெனிஃபிட் இருக்கு. பட் ஆனா, இது வந்து ஒரு அ லாங் டெர்ம் டிசிஷன். ரொம்ப நாளைக்கு இந்த பிஓ ஒர்க் பண்ண முடியுமா? அப்படின்னா, ஒர்க் பண்ண முடியும். அது நீங்க உங்களால மேனேஜ் பண்ண முடியணும். நீங்க மேனேஜ் பண்ணுங்க இத பொறுத்து அதெல்லாம். அ அதர் ஸ்டேட் போஸ்ட் இருக்கும். இந்த மாரிலாம் இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மதான். ஓகேங்களா? பட்
இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஒர்க் பண்ண போறவனுக்கு அது நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு நெனச்சு போறவங்களுக்கு அது ஒர்க்கா செஞ்சுட்டு போயிருவாங்க. என்னடா நம்ம கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டோம், நம்ம ஒர்க் பண்ண சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கஷ்டமா இருக்கும். கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த மாரி இவங்க 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 பண்ற மாரி நீங்க பண்ணலாம். போங்க பிஓ ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேற உங்களால முடிஞ்சா ரெகுலேட்டர் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிருங்க. ஈஸி தானே! ஓகேங்களா? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். ஈஸியா சொல்றாங்க ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம். ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம் கிளியர் பண்றதுக்குள்ள எவ்வளோ நாக்கு தள்ளுன்னு எழுதி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ ஈஸியாலாம் ஆர்பிஐலலாம் வேலை கிடைச்சிராது. நபார்ட்லலாம் வேலை கிடைச்சிராது. அதுக்கெல்லாம் எவ்வளோ காம்படிஷன் இருக்கு தெரியுமா? வந்து எழுதுறவங்க பூரா டாப்பரா இருப்பாங்க. அது வேணா உட்காந்து படிச்சுட்டு வேணா இருக்கலாம். 10,00,000 பேரு எழுதுறாங்க பேங்க் எக்ஸாம். 16,00,000 பேர் எஸ்பிஐக்குலாம் அப்ளை பண்ணாங்க. அந்த 16,00,000 பேரும் ஆர்பிஐ எனக்கு வந்து செபில தான் வேலை வேணும். ஆர்பிஐல தான் வேலை வேணும். ஆர்பிஐல 300, 400 பேர் எடுப்பாங்க. அசிஸ்டன்ட்டா எடுத்தா ஒரு 400, 500, 600 பேர் எடுப்பாங்க. எல்லாம் சேர்த்து ஒரு 1000 பேர் எடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். 1000 பேர் தவிர மீதி 16,00,000 பேர்ல எல்லாரும் எனக்கு அதான் வேணும்னு கேட்டா எங்க போ முடியும்? அதெல்லாம் இல்ல. எது கிடைக்குதோ அதுக்கு போயிடுங்க. அதுலேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாரி மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுல இவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. அந்த வேலைய நீங்க அலட்சியமா தூக்கி போட்டெல்லாம் போக முடியாது. கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிரஷர் இருக்கும். ஆனா, அதுக்கு தகுந்த ஊதியமும் அவங்க குடுத்துருவாங்க. நாங்க போட்டிருக்கிறதெல்லாம் கம்மி. இதெல்லாம் இல்லாம ஹவுசிங் ரென்ட், பெட்ரோல் அலவன்ஸ் குடுப்பாங்க. பென்ஷன் உங்களுக்கு எதனா மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தா அதுக்கான இன்சூரன்ஸ், உங்க ஃபேமிலிக்கான இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒரு 10, 15 லட்ச ரூபாய் மெடிக்கல் பில் அதான் அவங்களே குடுத்துருவாங்க. இந்த மாரி எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது இதுல. ஸோ, அதனால அலட்சியமா யாரும் நெனைக்காதீங்க. அவங்க வேலையில இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ, இது வந்து நான் சொல்றது எல்லாமே செட்டில் ஆகாத ஃபேமிலீஸ்க்கு தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன். செட்டில் ஆனவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது வந்து பூமர் மாரி இருக்கும். பரவால்ல நெனச்சுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு. பட் உட்காந்து படிங்க. இந்த எக்ஸாம் அடுத்த வருஷம் கிளியர் பண்ணிருங்க. இந்த வருஷம் கிளியர் பண்ணுங்க. ஸோ, மத்த எக்ஸாம் பெர்ஃபார்மன்ஸு உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்குன்னு நான் சொல்றேன். மத்த எக்ஸாமுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ஒரு டிசிஷன் எடுங்க. ரூ. 3,00,000 கட்டணும்னு வைங்க. ரூ. 2,00,000 ரூ. 2,00,000 கட்டணும். 2,00,000 கட்டணும். எதுக்கு? நீங்க ஜாயின் பண்ணிட்டு குயிட் பண்ணா. ப்ரொபேஷன் பீரியட் 2 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி நீங்க குயிட் பண்ணா 2,00,000 கட்ட சொல்லுவாங்க. பட் அத வந்து நீங்க 3 மந்த்ஸ்லயே எடுத்துடலாம். 3 மந்த்ஸ்லயே அந்த சேலரிய நீங்க எடுத்துடலாம். பெர் மந்த் 72 70 72லருந்து 75, 76 எல்லாம் தராங்க ஸ்டார்ட்டிங்லயே. ஸோ 2 1/2 மந்த்லயே அந்த காசு உங்களுக்கு வந்துரும். ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல சார் எனக்கு வேணான்றவங்க ஓகே எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. படிக்கிறவங்களுக்கு சொல்றது. ஜாயின் பண்றவங்க கூட உங்களுடைய விருப்பம். கிளியர் பண்ணிட்டீங்க, மத்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்க. உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. படிக்கிறவங்க அலட்சியமா இருக்காதீங்க. பிஓ எக்ஸாம் படிங்க. தைரியமா படிங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஓகேங்களா? அவங்க சொன்னது தான் நானும் சொல்றேன். பட் ஆனா, அதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சம்பளத்துக்கு அந்த பிரஷர் ஓகேவா? இல்லையா? அத கூட ஈக்குவலா சம்பளம் வாங்குற பிரைவேட் கம்பெனி கூட அந்த சேலரிய நீங்க மீட் பண்ண எத்தன வருஷம் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் கணக்கு பண்ணணும். 70, 80,000 குடுக்குறாங்க அப்படின்னா, 70, 80,000 போறதுக்கு பிரைவேட் கம்பெனில எத்தன வருஷம் ஒர்க் பண்ணா, அந்த சேலரிக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். எடுத்த உடனே 15, 16,000 தான் தருவாங்க. 5, 4 வருஷம், 8 வருஷம் ஒர்க் பண்ணா தான் அந்த ஸ்டார்ட்டிங் சேலரிக்கே அங்க போவீங்க. இங்க ஸ்டார்ட்டிங்லயே அவ்வளோ குடுக்குறாங்க. ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒர்க் பண்றாருன்னா, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலரி நீங்க வாங்குறீங்கன்னா, அவன் அவன் ஸ்டார்ட்டிங்லயே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரஷர் தான் நீங்க இப்போ ஸ்டார்ட்டிங்ல ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இது 2மே நம்ம ஈக்குவலே பண்ண முடியாது. மேபி நீங்க டெக்னாலஜில பெரிய கிங்கா இருக்கலாம். உங்களுக்கு வந்து பெர் மந்த்தே ஸ்டார்ட்டிங்லயே 1,00,000 வந்து ஐடில குடுக்கலாம். யாருக்கு குடுப்பாங்க? எத்தன பேருக்கு குடுப்பாங்க? ஒரு காலேஜ்ல 700 பேர், 800 பேர் பிளேஸ் பண்றாங்கன்னா, ஒருத்தனுக்கு 2 பேருக்கு தான் அந்த மாரி Microsoftலயோ, Amazonலயோ ஃபாரின்ல வேலை 1,00,000 சம்பளம் குடுப்பாங்க. மீதி எல்லாருக்குமே ஆவரேஜா ஸ்டார்ட்டிங்ல 18, 17, 20, 25 அவ்வளோதான் தருவாங்க. மிஞ்சி போனா 30, 35 தருவாங்க. எல்லா ப்ரெஷரும் ஒண்ணு தான். அந்த ஜாப் கேரண்டி கிடையாது. இங்க ஜாப் கேரண்டி, பெர்மனன்ட் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ படிங்க. எவ்வளோ நேரம் பேசிட்டேன். படிங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு தேவையான கன்டென்ட் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸாம் ஈஸி தான். நீங்க நெனைக்கிற அளவுக்கு கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. தேங்க் யூ.